அந்த மக்கள் செய்யக்கூடிய அந்த பாவத்தை எல்லாம் பார்த்து, அந்த அநியாயத்தை எல்லாம் பார்த்து அதே மக்களை விட்டு ஒதுங்கி ஹிரா என்ற குகையில் அல்லாஹ்வுடைய தூதர் தனிமையில் இருக்கும் பொழுதுதான், அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து இந்த திருக்குரான் என்ற அந்த வேதத்தை முதலாக அந்த திருக்குரானில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அலக் என்ற அத்தியாயத்தினுடைய ஆரம்ப வசனங்களை முதலாக அதான் அருளப்பட்டது, அதை ஓதி காட்டுகிறார்கள். ஓதி காட்டிய உடனே ஓதி காட்டிட்டு அவங்க மறைஞ்சு போயிடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அனுபவம். அது வரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் அப்படி ஏற்பட்டது கிடையாது. அப்போ நாம தனியா இருக்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒருவர் வந்தார், நம்மை இறுக கட்டி அணைத்தார், ஏதோ சில வசனங்களை ஓதிவிட்டு போய்விட்டாரே, அவர் யாராக இருக்கும்? அவர் ஷைத்தானா இருக்குமா? நமக்கு ஏதாவது ஒரு தீங்கை அல்லாஹ் நாடி விட்டானா என்று ரசூலுல்லாஹ் பயப்படுறாங்க. அவங்களுடைய உடல் எல்லாம் அதுக்கு பிறகு நடுங்க ஆரம்பித்து விடுகிறது. உடனே அந்த இடத்தை விட்டு வெளியேறி தன்னுடைய வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வராங்கன்னா இப்படி உடல் நடுங்குகிறது, கைகாலெல்லாம் உதறுகிறது. அப்போ வீட்டுக்கு வந்த உடனே ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவி இடத்துல வந்து சொல்றாங்க, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட வந்து சொல்றாங்க, அல்லாஹ் ஜம்மீலூனி, என்னை வந்து போர்வை எடுத்து போர்த்துங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. போர்வை எடுத்து அன்னை ஹதீஜா அவர்களை போர்த்துகிறார்கள். போர்த்திட்டு ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க. உட்கார வைத்த பிறகு அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வந்து முதல்ல நம்ம மனைவிமார்கள் நம்ம பெண்கள் மாதிரி அவங்க கிடையாது. உங்களை யார் அங்கே போக சொன்னா? இந்த மாதிரிலாம் நடக்குது பத்தியெல்லாம் நீங்க போனதுனால தான் நமக்கு மேலும் மேலும் துன்பத்தை தருவதை போல உங்களுடைய பேச்சு இருக்கும். ஆனா அன்னை ஹதீஜா அழகான முறையில் அல்லாஹ்வுடைய தூதரை அணுகுகின்றார்கள். என்ன ஏதும் ஒரு விவரமும் கேட்கல. என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ் உங்களுக்கு எந்த இழிவையும் நாடமாட்டான், உங்களுக்கு அல்லாஹ் எந்த இழிவையும் அல்லாஹ் தரமாட்டான். ஏனென்றால் இன்னக லதஸிலுர் ரஹிம, சில பண்புகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்த சில பண்புகளை சொல்லி காட்டுறாங்க. நீங்கள் உறவினர்களை ஆதரித்து வாழ்கின்றீர்கள். தஹ்மீலுல் கல்ல, கஷ்டப்படக்கூடியவர்களுடைய சிரமப்படக்கூடியவருடைய சுமைகளை நீங்கள் சுமக்கின்றீர்கள். தக்ஸீபுல் மாதூம, இல்லாதவருக்கு நீங்கள் சம்பாதித்து கொடுக்கின்றீர்கள். உண்மையை பேசுகிறீர்கள். இப்படிப்பட்ட பண்புகளை கடைபிடிக்க உங்களுக்கு அல்லாஹ் எந்த கேடையும் நாடமாட்டான் என்று ஆறுதல் சொல்றாங்க. அப்ப இது நம்ம பார்க்கின்றோம், அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்க்கையில இறை தூதராக நியமிக்கப்படுவதற்கு முன்பாகவே பிறருடைய நலனில் அக்கறை செலுத்தக்கூடியவர்களாக, யாரெல்லாம் சிரமப்படுகிறார்களோ அந்த சிரமத்தை போக்குவதற்கு பாடுபடுகின்றார்கள். யாரெல்லாம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்காக அல்லாஹ்வுடைய உழைத்து கொடுக்கின்றார்கள். இப்படி நபி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில பிறருடைய நலனில் அக்கறை செலுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அப்ப அது போன்று ஒரு இறை நம்பிக்கையாளர் தன்னுடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொள்ளணும். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உதாரணத்தின் மூலமாக ஒரு கட்டடத்தை போன்று, ஒரு உடலை போன்று நீங்கள் இருங்கள். ஒரு இறை நம்பிக்கையாளர், ஒரு மூமினுக்கு, ஒரு முஸ்லீமுக்கு, பொதுவாக மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவனுக்கு ஒரு கஷ்டமா அவனுக்கு தானே என்று நீங்கள் இருந்து விடக்கூடாது. அவனுடைய கஷ்டத்தை போக்குவது நீங்கள் பாடுபட வேண்டும். அப்படி பாடுபடுகின்ற பொழுது அல்லாஹ்விடத்தில் அதற்கு உயர்தரமான கூலி இருக்கிறது. எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு முஸ்லிமுடைய கஷ்டத்தை போக்குவதில் ஒருவன் பாடுபட்டான் என்றால் அவனுடைய சிரமத்தை போக்குவதிலே அல்லாஹ் பாடுபடுகிறான். நாம ஒரு முஸ்லிமுடைய கஷ்டத்தை போக்குவதில் பாடுபட்டா நம்முடைய கஷ்டத்தை போக்குவதில் அல்லாஹ் பாடுபடுகிறான். நாம ஒரு முஸ்லிமுடைய தேவை நிறைவேற்றுவதற்காக இருப்போமே, ஆனால் நம்முடைய தேவையை அல்லாஹ் நிறைவேற்றி தருகின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையில இந்த ஒரு பண்பை வளர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். இஸ்லாம் என்றாலே பிறருடைய நலனில் அக்கறை செலுத்துவதுதான். பிறர்கள் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்களாக, பாசம் செலுத்தக்கூடியவர்களாக, பிறருக்கு எந்த விதமான கேடையும் விளைவிக்காதவர்களாக இருக்கணும். ஒரு பக்கம் அடுத்தவர்கள் மீது அன்போடு நடக்கணும், அடுத்தவர்கள் படக்கூடிய கஷ்டத்தை போக்கணும். இன்னொரு பக்கம் நம்மளால யாருக்கு இந்த கஷ்டத்தையும் கொடுத்துடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் மூமினுக்குள்ள முஸ்லிமுக்குள்ள இலக்கணத்தை சொல்லும் பொழுது, அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, முஸ்லிம் என்றால் தன்னுடைய நாவாலையோ தன்னுடைய கரத்தாலையோ பிற முஸ்லிம்களுக்கு, பிற மனிதர்களுக்கு, இன்னொரு செய்தியில ரசூலுல்லாஹ் பொதுவாக மனிதர்கள் என்று சொல்கின்றார்கள். அவர் முஸ்லிமா இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தையும் எந்த கோட்பாடு பின்பற்றக்கூடியவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தன்னுடைய நாவால தன்னுடைய கையால பிறருக்கு எவன் தொல்லை கொடுக்கவில்லையோ,
தொந்தரவு கொடுக்கவில்லையோ அவன்தான் உண்மையான முஸ்லீம். முஸ்லீமாக நாம் இருக்கும். முஸ்லீம் என்றால் நாம தொழுதவன முஸ்லீம் ஆக மாட்டோம். தொழுகை இந்த கடமை நிறைவேற்றணும், நோன்பு இந்த கடமை நிறைவேற்றணும், எல்லா நல்ல காரியங்களையும் செய்ய, எல்லா அமல்களையும் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும். அதோடு நம்மளால் யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்ப அதை தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உதாரணத்தின் மூலம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த உதாரணத்தின் மூலமாக பெற வேண்டிய பாடங்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்று எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்க்கையை பிறருடைய நலனில் அக்கறை செலுத்தக்கூடிய வகையில் அமைத்துக் கொண்டார்களோ, அந்த ஒரு கொள்ள நலனை தன்னுடைய வாழ்க்கையில் வளர்த்து கொண்டார்களோ, அப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய வாழ்க்கை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் வாழக்கூடிய மக்களாக இந்த உதாரணத்தின் மூலம் பெற வேண்டிய பாடங்களை படிப்பினைகளை பெற்று நம்முடைய வாழ்க்கை சீர்திருத்தி கொண்டு சரியான முறையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டு இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய அடியார்களாக அல்லாஹு தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் என்று கூறி என்னுடைய இந்த உரை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் ரப்பில் ஆலமீன்.